எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம் அண்ட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க்கு நம்ம மெயினாக என்ன வச்சு யூஸ் பண்ணுறோம்னா PVA பாலிவினைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த PVA பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதுல ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இல்லை, நம்ம யூஸ் பண்ணலாம், சேஃப் தான் ஸ்கின்னுக்கு. அண்ட் நமக்கு பீல் மாதிரி நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறது தான் இந்த PVA. அண்ட் வந்து சார்கோல் பவுடர் பற்றி சொல்லணும்னா, சார்கோல் வந்துட்டு நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டர்ட்ஸ் எல்லாம் உள்ளே இருந்து நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி கிளென்ஸ் பண்ணும். அண்ட் நமக்கு ஆயில்ஸ் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம சார்கோலில் என்ன யூஸ் பண்ணிட்டு வந்தாலும் அந்த ஆயில்ஸ் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு அந்த நம்ம பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற இந்த ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாமே சின்ன சின்ன ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். அண்ட் நோஸில் எங்கேயாச்சும் நமக்கு blackheads ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் இந்த பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது வெளியே வந்துடும். அவ்வளோதான், இந்த மாஸ்கோட யூசேஜ் இவ்வளோ தான். ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானே டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் சார்கோல் பவுடரை பாயில் பண்ண வாட்டர் வந்துட்டு ஒரு 50 ml எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி எடுத்து சார்கோல் பவுடர் வந்துட்டு ஒரு 1 or 2 ஸ்பூன் போட்டுட்டு அதை நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் இதோட சார்கோல் பாயில்டு வாட்டர். 50 ml எடுத்துக்கலாம். இப்போது இது கூட வந்துட்டு நம்ம இந்த PVA வந்துட்டு ஆட் பண்ணுறோம். இது வந்து ஒரு 8 to 9 கிராம்ஸ்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த PVA பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டது இந்த மாதிரி ஆயிடுச்சா, இது வந்துட்டு நல்லா ஊறணும் தண்ணியில். அதுக்கு வந்துட்டு ஒரு 6 to 12 hours பக்கம் ஆகும். நீங்கள் நைட் டைமில் பண்ணிவிட்டு ஓவர் நைட் விட்டுட்டு கூட நெக்ஸ்ட் டே மார்னிங் மற்ற ப்ரொசீஜர்லாம் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நல்லா ஊறட்டும். ஒரு 6 hours அப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ்லாம் பண்ணலாம். இது அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. 6 hours அப்புறம் மற்ற ப்ரொசீஜர்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 6 hours அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம போட்ட PVA அப்படின்றது வாட்டர் கூட நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இப்போவே பாருங்கள், இது ஒரு க்ளூ கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். இப்போ இதை வந்துட்டு நல்லா இந்த வாட்டர் கண்டென்ட் கூட பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த வாட்டர் கண்டென்ட் வந்துட்டு நல்லா எவாபரேட் ஆகிற வரைக்கும் இதை லோ ஃப்ளேமில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டியாக இருக்குல்ல அந்த PVA, அதெல்லாம் நல்லா லிக்விடாக மாறணும். அது வரைக்கும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் விடாமல் இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். டபுள் பாயிலிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இண்டக்ஷன்றனால நான் அப்படியே டைரெக்டாக வச்சு யூஸ் பண்ணுறேன். டபுள் பாயிலிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த கட்டியெல்லாம் ரிமூவ் ஆகிற வரைக்கும் நல்லா லிக்விட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ இது நல்லா இந்த கட்டியெல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. அந்த PVA வந்துட்டு நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட அலோவேரா ஜெல் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட IPA நம்ம சோப்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1 இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம்.
கிளிசரின் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். ரொம்ப லிக்விடாக இருந்தாலும் தண்ணியாட்டம் ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு போதும். இப்போது இது கூட உங்களுக்கு ஏதாச்சும் எசென்ஷியல்ஸ் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். கூட ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கலாம். லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்துட்டு ஒரு 2 ட்ராப் விட்டுறேன். ரொம்ப வேணாம், ஒரு 2 ட்ராப் 3 ட்ராப் விடுங்க போதும். விட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் ரெடி. இது இப்போ வந்து ஹீட்டாக இருக்குது. இது ஆறின பின்னாடி எப்படி இருக்குதுன்னு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது ஹீட் ஆறட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கை ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபேஸில் உங்களுக்கு ஃபுல் ஃபேஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது, பிளாக் ஹெட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு கூட இது பீல் பண்ணிக்கலாம். இல்லை ஃபேஸ் ஃபுல்லாக இருக்க ஃபேஷியல் ஹேர்ஸ், அந்த குட்டி குட்டி ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கூட நீங்கள் அப்ளை பண்ணி பீல் பண்ணிக்கலாம். நீங்கள் தின் லேயராக அப்ளை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக பீல் பண்ணி ட்ரை ஆகிடும், சீக்கிரமாக பீல் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் கொஞ்சம் திக் லேயராக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எப்படினாலும் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே தான் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் பீல் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், அந்த ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சின்ன இடத்துல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 45 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை பீல் பண்ணிக்கலாம். நான் ட்ரை ஆன பின்னாடி பீல் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு 1/2 அன் ஹவர் டு 45 மினிட்ஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அவ்வளோ நேரம் விடலை, நான் இயர்லியாகவே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால எனக்கு பிட்டு பிட்டாக தான் வந்துச்சு. இதே நீங்கள் ஃபுல்லாக ட்ரை பண்ண விட்டுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதை பீல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிட்டு பிட்டாலாம் வராது. அண்ட் நீங்கள் எடுக்கும் போது கொஞ்சம் பொறுமையாகவே எடுங்க. லைட்டாக வலிக்கும், ஏன்னா ஃபேஸில் இருக்க ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா, அதனால லைட்டாக வலிக்கும். அண்ட் திக் லேயராக போட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் எடுக்கும்போது நல்லா ஈஸியாக வந்துடும். நான் தின் லேயராக போட்டனால தான் எனக்கு எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் நான் இதில் சார்கோல் பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணலை, வெறும் அது பாயில் பண்ண வாட்டரில் தான் பண்ணியிருக்கேன். அதனால தான் கலர் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் நல்லா டார்க்காக வேணும் அப்படின்னா சார்கோல் பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் வந்துட்டு உங்களுக்கு நல்லா டார்க்காக இருக்கும். அண்ட் ரிசல்ட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். இதே போதும் நமக்கு பாயில் பண்ணி எடுத்ததே. அண்ட் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எடுக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக எடுங்க. ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிறதுனால லைட்டாக வலிக்கும். அப்படி உங்களுக்கு வலித்து எரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஐஸ் க்யூப்ஸில் வந்துட்டு லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. இது எடுத்த பின்னாடி சோப் போட்டோ எது பண்ணியோ நீங்கள் ஃபேஸை வந்துட்டு வாஷ் பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு. வெளியே சன்லலாம் படுற மாதிரி ஃபேஸ் வைக்காதீங்க, ஏன்னா ஹேர்ஸ் எல்லாம் இல்லாதனால சீக்கிரம் டேன் ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வெளியே போனீங்கன்னா சீக்கிரம் டேன் ஆகும், அதுக்காக சொல்கிறேன். அண்ட் அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.